பல்லாவரம் ஜிஎஸ்டி ரோடு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கரெக்டா 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா இடம் எடுத்துங்க. தனியா இடம் கொடுத்துட்டு இருக்காங்க. யாரெல்லாம் இமீடியட்டா தனி வீடா வந்து சென்னை சிட்டிக்குள்ள கட்டிட்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ இந்த மாதிரி வீடுகளுக்கு நடுவுல மினி பஸ் ஸ்கூல் பஸ் எல்லாமே வருங்க. ஆனா வரிசையாவே வந்துட்டு இருக்கு. இங்க பாருங்க, உங்களுக்கு கவுல் பஜார் உள்ள வர்ற பல்லாவரத்துல இருந்து உள்ள வர்ற உங்களுக்கு வந்து மினி பஸ் அக்சஸ் சொன்னோம் இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பஸ் அக்சஸ். பேக் சைட்ல பாருங்க ஹார்ட்ஃபுல் இன்டர்நேஷனல் ஸ்கூல்னு சொல்லிட்டு அங்க ஒரு ஸ்கூல் பஸ்ஸும் வந்து வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி ஸ்கூல் பஸ் எல்லாமே வந்து போறக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி தான். உங்களுக்கு வந்து பஸ் ஃபெசிலிட்டி, கவர்மெண்ட் பஸ் ஃபெசிலிட்டியுமே இருக்கு. ஒரு சூப்பரான ஒரு பக்காவான லொகேஷன்ல தான் பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது. சுத்தி பாத்தீங்கன்னா பக்காவான ரெசிடென்சியல் ஏரியால ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டியாவே உங்களுக்கு வந்து சூப்பரா வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல்லா நல்ல வீடுகள் எல்லாமே இருக்கு. எல்லாமே வீடுகள் தான். இதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவுல் பஜார். உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாவே இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராமாபுரம் அந்த உள்ள போற கொலப்பாக்கம் போற ரோடுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் பூத்து, போலீஸ் ஸ்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு தான் இருக்கு. உங்களுக்கு ஃபுல்லா வீடுகள் பஜார் எல்லாமே இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா கவுல் பஜார் ஜங்ஷன் பஸ் ஸ்டாப். இதுல உங்களுக்கு வந்து நேரா போனீங்கன்னா பல்லாவரத்துக்கு நீங்க வந்து போக முடியும். இந்த இடத்துல ஆன் ரோடு மேலேயே இருக்க நம்ம வேலாயுதம் கார்டன், அதாவது டிஎல்எஃப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஐடிஎம்எல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது நேரா வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொலப்பாக்கம் ரோடு வழியா நம்மளோட கவுல் பஜாருக்கு வந்து நீங்க வந்துடலாம். சிட்டிக்குள்ள நான் வீடு கட்டிட்டு வரணும்னு தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சிஎம்டி அப்ரூவ்டு, ரெரா அப்ரூவ்ல 24 பிளாட். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா 50% முடிஞ்சிருச்சு. போரூர், கொலப்பாக்கம், கெரியம்பாக்கம், மணப்பாக்கம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா பல்லாவரம், குளம்பட்டை இந்த சரௌண்டிங்ல யாராவது தனியா இடம் தேடிட்டு இருக்கவங்க பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு சென்னை சூப்பர் விலாக்ஸ். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட்டுங்க. சென்னை சிட்டிக்குள்ளேயே பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க வந்திருக்கோம். எங்கன்னா நம்ம சென்னையில பல்லாவரங்க, எக்ஸாக்டா வந்து பல்லாவரம் சென்னையோட சென்டர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம பல்லாவரத்திலேயே கரெக்டா ஜிஎஸ்டி பல்லாவரம் ரோடு அந்த பஸ் ஸ்டாப் இருக்கு இல்லையா, அங்க இருந்து கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல உங்களுக்கு வந்து நல்ல மார்க்கெட் பஜார் இருக்க ஏரியால உங்களுக்கு நல்ல ரெசிடென்சியல் இருக்கு இல்லையா. இங்க பாருங்க ஃபுல்லா வீடுகளாவே இருக்க ஏரியாலே இருக்கு. நல்ல ரெசிடென்சியல் ஏரியால ஃபுல்லாவே வீடுகள் ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டியாவே கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஆன் ரோடுங்க. இது எந்த இடம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பல்லாவரம் கவுல் பஜார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. வீடுகள் எல்லாமே இருக்க இடத்துல சென்டரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு. இது எல்லாமே வீடுகள். அந்த பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 30 அடி ரோடு, இது வந்து பாத்தீங்கன்னா 24 அடி. முன்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பஸ் போற ஆன் ரோடாவே இருக்கு. சிஎம்டி லிமிட்டுக்குள்ள சென்னை சிட்டிக்குள்ள யாராவது இடம் தேடிட்டு இருக்கீங்க, யாருக்காவது இடம் வேணும், இமிடியேட்டா வீடு கட்டுறதுக்கு வேணும் அப்படின்னு சொல்றீங்க பாருங்க, நம்ம சொன்னோம்ல சொல்லி வாய மூடல. பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒமேகா ஸ்கூலோட உங்களுக்கு வந்து ஸ்கூல் பஸ்ஸே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே போய்கிட்டு இருக்கு பாருங்க. இங்க இருந்து கரெக்டா ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே பாத்தீங்கன்னா ஸ்கூல் அமைஞ்சிருக்குதுங்க. சிபிஎஸ்சி ஸ்கூலு, இன்டர்நேஷனல் ஸ்கூலு எல்லாமே அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பக்காவான பிரைம் லொகேஷன்ல யாராவது வீடு கட்டிட்டு வரணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதாங்க உங்களோட ப்ராப்பர்ட்டி நினைச்சுக்கோங்க. ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க வந்திருக்கோம். டிஆன் ரியாலிட்டில இருந்து உங்களுக்கு வந்து வேலாயுதம் கார்டன் வந்து ஒரு சூப்பரான ஒரு பிளாட் வந்து போட்டிருக்காங்க. அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க. ஓவராலா பாத்தீங்கன்னா வெறும் 24 பிளாட் இருக்கக்கூடிய ஒரு கேட்டட் கம்யூனிட்டி. உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆன் ரோடா இருக்கு. இந்த சைடு பாத்தீங்கன்னா 30 ஃபீட் ரோடு, இது பாத்தீங்கன்னா 24 ஃபீட் ரோடு சிமெண்ட் ரோடாவே கொடுத்துருக்காங்க. இந்த சைடு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளாட், இந்த சைடு உங்களுக்கு பிளாட், அதுக்கு அடுத்து பிளாட். நீங்க வீடு எடுக்க போறீங்கன்னா அந்த ஆன் ரோட்ல வேணும்னா நீங்க அந்த பிளாட்ல கூட நீங்க வீடு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பக்காவான ஒரு பிளான்ல வந்து சூப்பரா அமைஞ்சிருக்கு. நல்ல ஒய்டான ரோடோட ஃப்ரண்ட்ல அருமையான ஒரு கேட்டட் வசதியோட சூப்பரா வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி பாருங்க நம்ம பிளாட் அப்படியே முடிகிற இடம் ஃபுல்லா உங்களுக்கு வந்து நல்ல ரெசிடென்சியல். எல்லாருமே வீடு எல்லாமே கட்டிட்டாங்க. சிட்டிக்குள்ளேயே இருக்குங்க. இதெல்லாம் வீடுன்னு சொல்றதுக்கு பாத்தீங்கன்னா எங்கேயோ அவுட்டர்ல தான் போயிட்டு நான் இதெல்லாம் உங்களை பேசிட்டு இருக்கணும். ஆனா இது பாத்தீங்கன்னா பக்காவான சிட்டிக்குள்ளேயே இருக்கு. நம்ம சிஎம்டியே சிட்டி லிமிட்டுக்குள்ளேயே இருக்கு. சிஎம்டி அப்ரூவ்டு, ரெரா அப்ரூவ்லேயே கொடுத்துருக்கனால இதை பத்தி நான் வீடுகள்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்த பக்கம் போனீங்கன்னா 2 கிலோமீட்டர்ல உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி ரோடு பல்லாவரம் அந்த பஸ் ஸ்டாண்டே நீங்க வந்து ரீச் பண்ணிடலாம். இப்போ போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த நம்ம ராமாபுரம் நம்ம ஓகேங்களா பூந்தமல்லி ரோடு இருக்கு இல்லையா, மவுண்ட் பூந்தமல்லி ரோடு, அது பாத்தீங்கன்னா நம்ம டிஎல்எஃப் பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குதுங்க. இன்னும் பாதி மட்டும் தான் இருக்கு. 50% பிளாட் மட்டும் தான் இருக்கு. அதுலயுமே மினிமம் சைஸ்ல இருந்தே உங்களுக்கு வந்து அவைலபிலிட்டி இருக்கு. மினிமமா 1027 சதுரடியில இருந்து உங்களுக்கு வந்து பிளாட் சைஸ் இருக்கு. அப்படியே வாங்க உள்ள போங்க. ஃபுல்லா பாத்தீங்கன்னா 1027 சதுரடியில இருந்து உங்களுக்கு பிளாட் சைஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. ரெண்டு பக்கமே உங்களுக்கு வந்து பிளாட் வந்து உங்களுக்கு வந்து அவைலபிலிட்டி இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து தண்ணி வசதி பைப் லைன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பிளாட்டுக்குமே பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பைப் லைன் வசதியுமே இருக்கு. எல்லா பிளாட்டுக்குமே இருக்குங்க. நான் சொன்னாலும் நம்ப மாட்டீங்க. வரிசையா பாருங்க, இந்த பக்கம் பாருங்க 1 2 3 அப்படியே வரிசையா பைப் லைன் வசதி போட்டு கொடுத்துருக்காங்க. அது இல்லாம நம்ம பிளாட் ஆரம்பிக்க முன்னாடியே பாத்தீங்கன்னா நல்ல இந்த இடத்துல புல் எல்லாமே நம்ம செடிகளை ஒரு அவென்யூ ட்ரீஸ் வச்சுக்கிற மாதிரி வீட்டுக்கு முன்னாடி நல்ல ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. ரேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாருமே யோசிச்சுட்டு இருப்பீங்க. நம்ம எல்லாருமே நீங்க உங்களோட எண்ணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். 10,000 ரூபாய்க்கு மேல சொல்ல போறாண்டா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆனா கிடையவே கிடையாதுங்க. சிட்டி லிமிட்டுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்டோட ரேட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஒரு சதுரடி வந்து பாத்தீங்கன்னா 5300 ரூபாய்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் ஆஃபர் பிரைஸ்ல தான் கொடுத்துருக்காங்க. இந்த ரேட்லயுமே உங்களுக்கு வந்து நெகோசியபிள் பண்ணியே வந்து கொடுத்துருவாங்க. இங்க நீங்க ஒரு பிளாட் வாங்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மினிமமா 54 லட்சத்துல பாத்தீங்கன்னா ஒரு பிளாட் வந்து வாங்கலாம். நான் சொல்றது 600 சதுரடி கிடையாது, 1000 சதுரடி.
1027 சதுரடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 54 லட்சத்தில் உங்களுக்கு வந்து சிட்டிக்குள்ளேயே உங்களுக்கு வந்து கிடச்சிரும். நம்ம பல்லாவரத்தில் நீங்கள் வந்து வாங்க முடியுங்க. அதே மாதிரி உங்களுக்கு தனி வீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 75 lakhsலேயே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கட்டி கொடுத்துட்றாங்க. இங்கே தனி வீடுங்க, இண்டிவிஜுவல் இடத்துடன் கூடிய தனி வீடே பார்த்தீங்கன்னா 75 லட்சத்தில் நம்ம சிட்டிக்குள்ளேயே வாங்கிடலாம். இந்த மாதிரி லொக்கேஷனில் நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட்டோட ப்ரைஸை வந்து போய் கேட்டு பாருங்கள். 1.5 கோடி 1 கோடிக்கு மேலே தான் வந்து சொல்லுவாங்க. ஆனால் தனி இடமே சூப்பராக வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இங்கே வீடு கட்டுறவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாடுலர் கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துட்றாங்க. இடம் 54 லட்சம், வீடாக கேட்டிங்கன்னா 75 லட்சம், 2 BHK வித் கார் பார்க்கிங் கூட சூப்பராக வந்து பண்ணி கொடுத்துறாங்க. வித்து வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக உங்களுக்கு வந்து மாடுலர் கிச்சனை வந்து பண்ணி கொடுத்துறாங்க. இந்த மாதிரி இவ்வளோ ஃபெசிலிட்டிஸோட உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வேலாயுதம் கார்டன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து அமைஞ்சிருக்கு. ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஸ்கூலு, காலேஜ், ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பக்காவான ஒரு லொக்கேஷன் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வேலாயுதம் கார்டனுங்க. பல்லாவரங்க, எக்ஸாக்டாக வந்து பல்லாவரம் கவுல் பசார்லேயே இருக்குது. எல்லாத்தையுமே உங்களுக்கு காட்டிட்டேன். இந்த லொக்கேஷன், இந்த சரௌண்டிங் பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காட்டியிருக்கேன். இவங்களோட கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா டிஆன் ரியாலிட்டியோட கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா ஆன் ஸ்க்ரீன் மேலேயே வந்து கொடுத்துருக்கேன். டேரெக்டாக வந்து கால் பண்ணுங்க, சைட்டை வந்து விசிட் பண்ணி பாருங்க. சைட் விசிட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. கால் பண்ணுங்க, இமீடியட்டாக வந்து சைட்டை விசிட் பண்ணுங்க, பிளாட்டை வந்து புக் பண்ணுங்க. இவங்க கிட்ட டிஆன் ரியாலிட்டியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சரௌண்டிங்கில் நிறைய குன்றத்தூர், அதே மாதிரி கிருகம்பாக்கம், அதே மாதிரி பல்லாவரத்திலே பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களும் நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க. வீடு கிட்ட ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சிறப்பான சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் அருண்.